எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தனராஜுங்க. நான் பாரம்பரிய சித்த மருத்துவர், தேனி மாவட்டம் கம்பம்ங்க. 30 வயதிலிருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய சராசரியான ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிறுகிறுப்பு, மயக்கம், பித்தம், சோர்வு, நடக்கும்போது கீழே தள்ளாடுறது, இந்த மாதிரி உள்ள சின்ன சின்ன கிறுகிறுப்பு மயக்கமாக ப்ரெஷர்னால தான் வருது. இந்த ப்ரெஷர் ஏன் உருவாகுது அப்படின்னா, குடும்ப சுமை, அதிகமான சிந்தனை, ஆலோசனை, பல பேர்களை சந்திக்கும் போது, பல பேர்களுடைய பேசும்போது முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய வாய்ப்புகள், நம்ம அதை வெளியே சொல்ல முடியாமல் மனசில் வச்சுக்கிற போது நமக்கு ப்ரெஷர் கூடும். ப்ரெஷர் கூடுறதுனாலையும் கிறுகிறுப்பு மயக்கம் வரும், ப்ரெஷர் குறையிறதுனாலையும் கிறுகிறுப்பு மயக்கம் வரும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு கொலஸ்ட்ரால் ஐட்டத்தை நம்ம சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கொழுப்பு சம்மந்தமாக சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பொதுவாக எடுத்துக்கிட்டால் பிரியாணி, அந்த 40 வயசுக்கு மேலே பிரியாணி, எண்ணெயில் போட்ட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, இதெல்லாம் கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கலாம், குறைச்சிக்கலாம். தண்ணியில் வேக வச்ச குழம்பு, அதாவது குழம்பா, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, குழம்பா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ சைவமாக இருக்கவங்க இதே மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். அவங்க அசைவம் சாப்பிடாம அசைவம் சாப்பிடாம சைவமாகவே சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவங்க காய்கறியை சாம்பாராக வச்சு சாப்பிட்றது, பொரிச்சு சாப்பிடாம மசால் போட்டு சாப்பிட்டா நிச்சயமாக கிறுகிறுப்பு மயக்கம் வராது. ரெண்டாவது, ஒரே இடத்துல வெயில் படுற மாதிரி நின்றுக்கிட்டே இருந்தாலும் நமக்கு அந்த கிறுகிறுப்பு மயக்கம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து நான் சொல்கிறேங்க. குயிக்காக சரி பண்ணுறதுக்கு, கூடுதல் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கோ அல்லது ப்ரெஷர் உடம்புல வராமல் இருக்கிறதுக்கோ, ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய ப்ரெஷரை நார்மலாக வர்றதுக்கோ ஒரு அற்புதமான மருந்து. நல்லா கேளுங்க. ஹை ப்ரெஷர் இருந்தாலும், ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது வெள்ளைப்பூட்டு கொண்டுங்க. வெள்ளைப்பூடு ஒரு 10 வெள்ளைப்பூடு எடுத்து, அந்த வெள்ளைப்பூடை நறுக்கி பச்சை தண்ணியில் கொதிக்க வச்சு, அந்த வெள்ளைப்பூடை போட்டு பச்சை தண்ணியை கொதிக்க வச்சு அந்த வெள்ளைப்பூடை போட்டு கடைஞ்சி குடிச்சிட்டோம்னு சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டா போதும் கிறுகிறுப்பு, பித்தம், மயக்கம், தலை சுற்றல் எதுவுமே வராதுங்க. அற்புதமாக இருக்கும். லோ ப்ரெஷராக இருந்தால், அந்த லோ ப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு சிம்பிளான ஒரு மருந்து, ஒரு எலுமிச்சம்பழம், மஞ்சள் கலரில் உள்ள ஒரு எலுமிச்சம்பழத்தை 2 அறுத்து புழிஞ்சு, அந்த புளிஞ்ச சாறில் 1 கரண்டி ஜீனி, 1/4 கரண்டி உப்பு, 2ஐயும் ஒன்றா கலந்து ஆற்றி குடிச்சிங்கன்னா அப்போவே லோ ப்ரெஷர் சரியாயிடுது. லோ ப்ரெஷர் சரியாகி நார்மல் ப்ரெஷருக்கு வந்துடுது. லோ ப்ரெஷர் ஆனால் அந்த லோ ப்ரெஷருக்கு லெமன் ஜூஸ், ஜீனி கலந்த உப்பு கலந்த லெமன் ஜூஸ் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஹை ப்ரெஷர் இருந்தால் அந்த ஹை ப்ரெஷராக குறைக்கிறதுக்கு, லோ ப்ரெஷராக இருந்தால் அதையும் நார்மல் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், வெள்ளைப்பூடு, மலை பூண்டாக ஒரு 10 பூண்டு எடுத்து நான் சொன்ன மாதிரி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வேக போட்டு அதை நல்லா கடைஞ்சி சாப்பிடுங்க. நிச்சயமாக ஹை ப்ரெஷரும் குறைஞ்சிரும், அல்சரும் குறைஞ்சிரும், கிறுகிறுப்பு, மயக்கம், பித்தம், சோர்வும் குறைஞ்சிரும், கன்ஃபார்மாக அல்சரும் குணமாயிரும். குடல் சம்பந்தமான எந்த நோயும் நிச்சயமாக வராது. அவிச்சு வெள்ளைப்பூடை அவிச்சு கடைஞ்சி சாப்பிட்றதுனால பைல்ஸும் அவங்களுக்கு வராது, குடலை சுத்தமாக வச்சுருக்கும். இது அற்புதமான கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கும், ரொம்ப கீழே போன லோ ப்ரெஷரை சரி பண்ணுறதுக்கும், ஹை ப்ரெஷரை நார்மலாக கொண்டு வர்றதுக்கும், உடம்புல உள்ள கொழுப்பு சத்தை கரைக்கிறதுக்கும் இந்த வெள்ளைப்பூடை வேக வச்சு அதை கடைஞ்சி குடிக்கிறது அற்புதமான மருந்துங்க. இது அவசியம் எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு பத்தியம் கிடையாதுங்க. 20 வயசுக்கு மேலே எல்லா பேருமே இதை சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். ஏற்கனவே நான் சொன்னதில் ஒரு சின்ன விடுபட்ட ஒரு முக்கிய குறிப்பை மறுபடியும் நான் சொல்கிறேங்க. அதாவது இந்த மருந்தை அந்த வெள்ளைப்பூடை வேக வச்சு கடைஞ்ச மருந்தை எவ்வளோ நாள் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயுள் காலம் முழுக்க சாப்பிடலாம். ஆயுள் காலம் முழுக்க சாப்பிட்டா நமக்கு சகல வியாதிகளும் வராமல் தடுக்கும். பெரிய நோய் கேன்சர் வராது, உள்ளதுலேயே ஆளை கொள்ளக்கூடிய கேன்சர் நோய் வராது, குடல் கேன்சர் உறுதியாக வராது, தொண்டை கேன்சர் வராது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் கரெக்டாக வச்சுருக்கோம். பலவிதமான பைல்ஸ் வராது,
குடல் புண்ணுலேயே வந்து பெப்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய நாள்பட்ட புண்ணு, குடலை கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு கூட தொந்தரவு இருந்தாலும் இந்த வெள்ளைப்பூடை வந்து வேக வச்சு கடைஞ்சி சாப்பிட்றதுனால அருமையாக குணமாக பார்த்துக்குங்க. இது ஒரு சர்வ ரோக நிவாரணி. இந்த மருந்து சர்வ ரோக நிவாரணி எல்லாரும் சாப்பிடலாங்க. நம்ம ஆயில் முழுக்க சாப்பிடலாம், தினசரி ஒரு வேளை சாப்பிடுங்க, நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.